இனி வருகின்ற காலம் உங்களுக்கு நன்மை நேர்ந்த காலமாக அமையட்டும். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறது கன்னிராசி. இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு புதன் ராசி அதிபதியாக இருக்கிறதுனால அறிவு கூர்மை புத்தி கூர்மை நிறைந்தவர்களாக இருப்பாங்க. நீண்ட நாளுக்கு முன்னாடி நடந்த விஷயத்த கூட ரொம்ப ஞாபகமாக வைத்திருந்து சொல்லக்கூடியவங்க. எல்லாரும் யோசிச்சுட்டு இருக்கிற நேரத்தில் டக்கு டக்குன்னு பதில் சொல்லக்கூடியவங்கன்னா அந்த கன்னிராசி அன்பர்களாக தான் பெரும்பாலும் இருப்பாங்க. இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் கன்னிராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. உங்களுடைய உறவுகள் வகையில் யாராவது கன்னிராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். வருகின்ற வாரத்தில் சூரியன் 6ஆம் இடத்துல இருக்கிறார். வியாபாரத்தில் பார்த்தீங்கன்னா கில்லி மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் அப்படி சொல்லி அடிப்பீங்க. இந்த வாரம் உங்களுக்கு சிறப்பான வாரமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். தொழிலெலாம் நீங்கள் முயற்சி செய்கிற ஒவ்வொரு விஷயமே உங்களுக்கு வெற்றிகரமாக அமையக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் கன்னிராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஆன்மீக தலங்களுக்கு எங்கேயாவது சென்று வருவதற்கான ஒரு யோகம் இருக்குது. தெய்வ பக்தி அதிகமாக அந்த வாரத்தில் இருக்கும். சந்திரன் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் ஏற்ற இலக்கமான பலன்களை இந்த வாரத்தில் உங்களுக்கு கிடைக்கும். வியூகங்கள் அமைத்து வியாபாரத்தில் வாடிக்கையாளரை கவர்ந்து இழுப்பீங்க. இவங்கக்கிட்ட இப்படி பேசினா அவங்க மறுபடியும் நம்மக்கிட்ட தொடர்ந்து வாங்குவாங்க அப்படின்னு வாடிக்கையாளரை எப்படி கவரணும் அப்படின்னு தெரிந்து அதற்கேற்ப செயல்படுவீங்க. அதனால் வாடிக்கையாளர்கள் நிறைய பேர் உங்களுடைய வியாபாரத்தில் தொழிலில் வருவாங்க. அதனால் வருகின்ற நாட்கள் நல்ல ஒரு ஆதாயம் அதிகம் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். செவ்வாய் 10ஆம் இடத்துல இருக்கிறார். வயது குறைந்தவங்கக்கிட்ட வாக்குவாதத்தில் ஈடுபடாதீங்க. கொஞ்சம் கவனமாக இருங்க. இல்லை அப்படின்னா சின்ன சின்ன அவமானங்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த டைம் அமைந்துடும். அதனால் உங்களோட சின்னவங்களாக இருக்காங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. புதன் 7ஆம் வீட்டில் இருக்கிறார். அரசு வேலையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு பதவி உயர்வோ அல்லது ஊதிய உயர்வோ அல்லது சம்பளத்தில் ஏதாவது சின்ன சின்ன மாற்றங்களோ இந்த டைமு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. அதனால் ரொம்ப மகிழ்ச்சிகரமான வாரமாக இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். குரு பகவான் 9ஆம் வீட்டில் இருக்கிறார். இழுபறியாக இருந்த அரசாங்க வேலையை கூட உடனே செய்து முடிச்சிருவீங்க. குழந்தை பேர் இல்லாத இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இது உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வரன் அமையும். முயற்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய சூழ்நிலை இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு இந்த வாரத்தில் அமையும். கணவன் மனைவியிடையே சின்ன சின்ன பிரச்சனைகள் இதுனா வரையிலும் இருந்திருக்கும். அந்த பிரச்சனையெல்லாம் சரியாகி ரொம்ப கலகலப்பாகவும் மகிழ்ச்சி நிறைந்த ஒரு வாரமாகவும் இந்த வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். சுக்கிரன் 7ஆம் வீட்டில் இருக்கிறார். முடியாத காரியத்தை கூட பிடிவாதமாக அதை என்னால் முடிக்க முடியும் அப்படின்னு நின்று அதை ரொம்ப நம்பிக்கையாக தைரியமாக ஹேண்டில் பண்ணி அந்த காரியத்தை நீங்கள் வெற்றி காணக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். சனி பகவான் 6ஆம் வீட்டில் இருக்கிறார். குடும்பத்தில் சிறு சிறு தகராறுகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. மன நிம்மதி குறையிற மாதிரி கொஞ்சம் தோணும். அதனால் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்வது நல்லது. அரசாங்க ஒப்பந்தங்களை பெறும்போது சின்ன சின்ன சிக்கல்கள் வரும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது. கேது பகவான் 1ஆம் வீட்டில் இருக்கிறார். ஆடம்பர செலவுகளெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. இல்லை அப்படின்னா கொஞ்சம் பணத்தட்டுப்பாடு ஏற்படக்கூடிய சூழ்நிலை இந்த வாரத்தில் அமைந்துடும். புதிய நண்பர்களை நம்பி எந்த ஒரு விஷயத்துலையுமே நீங்கள் ஈடுபடாதீங்க. இல்லை அப்படின்னா புதிதாக ஏதாவது ஒரு விஷயத்தில் இந்த டைமு ஈடுபட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு சாதகமாக அமையாது, பாதகமாக அமைந்துடும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் ஏற்படாது. உங்களுக்கு வருகின்ற நாட்களில் சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் 4, 5, 6ஆம் தேதியில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. அன்றைய தினம் ரொம்ப கவனமாக இருங்க. புதிய முயற்சி எதுலேயும் ஈடுபட வேண்டாம். கன்னிராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் கொஞ்சம் பொறுப்புகள் அதிகமாக இருக்கும். வீட்டை விட்டு வெளியில் தங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இருக்கும். தேவையில்லாத வீண் செலவுகளும் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதே மாதிரி உங்களுடைய தந்தையாரோட உடல் நலத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. திடீர்னு ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனை வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. நண்பர்களும் உறவினர்களாலேயும் சின்ன சின்ன பகை வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் நண்பர்கிட்ட உறவினர்கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுங்க. வீண் விவகாரங்கள்லாம் கொஞ்சம் தலையிடாதீங்க. ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா
காய்ச்சலோ அல்லது தோல் சம்பந்தமான பிரச்சனைகளோ வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துலேயும் கொஞ்சம் கவனம் செலுத்திக்கோங்க. நீங்கள் இந்த வாரத்தில் முடியும் அப்படின்னு நினைத்த ஒரு காரியம் கூட கொஞ்சம் தாமதமாக நடைபெறும். இருந்தாலும் காரியம் உங்களுக்கு வெற்றியாக தான் அமையும். இருந்தாலும் சின்ன சின்ன தடைகளை தாண்டி அதுக்கப்புறம் தான் வெற்றி பெறக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த வாரத்தில் அமையும். தொழிலில் வியாபாரத்தில் கொஞ்சம் கூடுதல் உழைத்தீங்க அப்படின்னா தான் ஓரளவுக்கு லாபத்தை பார்க்க முடியும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா உழைப்புக்கேற்ற நல்ல ஒரு பலன் கிடைக்கக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். நிலுவையில் ஏதாவது பணம் வராமல் இருந்தது அப்படின்னா அதெல்லாம் இந்த வாரத்தில் போய் கேட்டிங்கன்னா வசூலாகும். புதிய வேலை தேடுறவங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கும். குடும்பத்தில் நல்ல ஒரு இதமான சூழ்நிலை காணப்படக்கூடிய ஒரு யோகமான வாரமாக இந்த வாரம் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். பெண்களை பொறுத்தவரையிலும் வெளியில் எங்கேயாவது பயணம் செல்லக்கூடிய ஒரு யோகம் இருக்குது. கலைத்துறையை சார்ந்த அன்பர்களுக்கு வீண் வாக்குவாதங்களை கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க. சக கலைஞர்கிட்ட பேசும்போது கூட கொஞ்சம் சண்டை சச்சரவுகள் பிரச்சனைகள் வரக்கூடிய ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருங்க. வார்த்தையில் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிங்க. அவசரப்பட்டு எதையுமே இந்த டைமில் பேச வேண்டாம். அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் முடியும் அப்படின்னு நினச்ச ஒரு விஷயம் கொஞ்சம் தடைப்பட்டு உங்களுக்கு சாதகமாக அமையும். இருந்தாலும் ஒவ்வொரு விஷயத்திலையுமே உங்களுடைய உழைப்பு அது இருந்தது அப்படின்னா தான் வருகின்ற நாட்கள் உங்களுக்கு வெற்றி நிறைந்த நாட்கள் அமையும். உங்களுடைய புத்திசாலித்தனம் எல்லா இடத்துலையும் தேவைப்படக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். மாணவர்களை பொறுத்தவரையிலும் கல்வியில் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்தி படிச்சிங்க அப்படின்னா நிச்சயமாக நல்ல ஒரு மதிப்பெண் உங்களால் பெற முடியும். ரொம்ப நேரம் கண் விழித்து படிக்கிறத கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க. அன்னன்னைக்கு என்னென்ன பாடங்கள் நடத்துகிறாங்களோ அதை அன்னன்னைக்கே படிச்சிருங்க. அதுதான் உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும். கன்னிராசியில் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன். அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். இந்த உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் நேர்மையான வழியை நீங்கள் தேர்ந்தெடுத்தீங்க அப்படின்னா சாதனை மிக்க ஒரு வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். பல சாதனைகள் செய்யக்கூடிய ஒரு வாரமாகவும் இந்த உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். பொது வாழ்வில் இருக்கிறவங்களுக்கு இந்த டைமு நல்ல ஒரு புகழ் பேர் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட உங்களுடைய புத்திசாலித்தனம் தேவைப்படும். அதனால் எந்த ஒரு இடத்துலையும் பார்த்திங்கன்னா ரொம்ப கண்ணும் கருத்துமாக நுணுக்கமாக ஆராய்ந்து செயல்படுவீங்க. இது தப்பு இது கரெக்டு அப்படிங்கிற மாதிரி எடுத்து சொல்லக்கூடியவங்களாக நீங்கள் இருப்பீங்க. அதனால் நல்ல ஒரு பெயர் புகழ் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. தொழிலில் கூட சின்ன சின்ன திருப்பங்கள் இந்த டைம் நடக்கும். ஒரு சிலருக்கெல்லாம் வேறு ஊருக்கு சென்று தொழில் தொடங்குவீங்க. அதில் நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா தொழிலே கூட சின்ன சின்ன மாற்றங்களை இந்த டைம் செய்வீங்க. அதிலெல்லாம் நல்ல ஒரு யோகமான பலன் இந்த வருகின்ற வாரத்தில் உங்களுக்கு கிடைக்கும். அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் சமுதாயத்தில் நல்ல ஒரு மதிப்பு மரியாதை கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். உங்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பாதுகாப்பாக நீங்கள் உணருவீங்க. மறைமுகமாக இருந்த போட்டிகளெல்லாம் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். நண்பன் யார் எதிரி யார் அப்படின்னு அறிந்து அவங்கள ஓரளவுக்கு கெஸ் பண்ணி நீங்கள் ஒரு அளவுக்கு ஓரம் கட்டுவீங்க. அது உங்களுக்கு சாதகமான பலனை பெற்றுத்தரும். அதே மாதிரி நீங்கள் எதிர்பார்த்த இடத்துலேருந்து ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயத்தில் ரொம்ப நாளாக பணம் கேட்டிருப்பீங்க. அவங்க கொடுக்காமலே இழுக்கடிச்சிக்கிட்டே இருந்திருப்பாங்க. ஆனால் இந்த வாரத்தில் அதெல்லாம் வசூலாகக்கூடிய ஒரு யோகம் இருக்குது. புதிய முயற்சி எல்லாமே உங்களுக்கு சாதகமான பலனை பெற்றுத்தரும். வழக்கு விவகாரங்களில் இருக்கிறவங்களாம் கொஞ்சம் வழக்குகளை தள்ளி போடுறது நல்லது. இல்லை அப்படின்னா சின்ன சின்ன தடைகள் பிரச்சனைகள் இதெல்லாம் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது. எல்லாம் நல்லதே நடக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் இந்த அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். இருந்தாலும் ஒரு சில முக்கிய முடிவுகள் எடுக்கும்போது கொஞ்சம் யோசித்து முக்கிய முடிவுகளை எடுக்கிறது நல்லது. கன்னி ராசியில் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களுமே வீண் விவகாரங்களும் வில்லங்கங்களும் உங்களை தேடி வரும். கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. நீங்கள் எவ்வளோ தான் ஒதுங்கி ஒதுங்கி போனாலும் உங்களை தேடி பல பிரச்சனைகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது. மற்றவங்களுடைய விஷயத்தில் முடிந்த அளவுக்கு நீங்கள் தலையிடாதீங்க. அடுத்தவங்க பிரச்சனையை சரி செய்கிறன்னு போய் உங்களுக்கு கெட்ட பெயர் கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் முடிந்த அளவுக்கு கொஞ்சம் கவனமாக இருங்க. தொழிலில் வியாபாரத்துலலாம் நல்ல ஒரு லாபம் கிடைக்கும். அதே மாதிரி வியாபாரத்தில் கூட சின்ன சின்ன நுணுக்கங்களை இந்த டைமை பயன்படுத்துவீங்க. அது எல்லாமே உங்களுக்கு நன்மையை பெற்றுத்தரக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். மற்றவங்க மத்தியில் நல்ல ஒரு மதிப்பு மரியாதை கிடைக்கும். உங்களுடைய செல்வாக்கு உயரக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம்.
புதிய முயற்சிகள் எல்லாமே சிறு சிறு தடைகளை தாண்டி அதுக்கப்புறம் தான் வெற்றி கிடைக்கிற மாதிரி அமைந்துடும். இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையணும் அப்படின்னா, அருகில் ஏதாவது பெருமாள் ஆலயம் இருந்தது அப்படின்னா பெருமாளுக்கு சனிக்கிழமை தோறும் துளசி மாலை சாற்றி வழிபட்டுட்டு வாங்க. உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளும் கஷ்டங்களும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். நம்பிக்கையோட அந்த ஒரு விஷயத்தை மட்டும் செய்துட்டு வாங்க. இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.